டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகையிலையும் வந்திருக்கிறது. நீங்க நேற்று சொன்னது போல அவர் தொலைக்காட்சியில் பேட்டி அளித்தது. அவரெல்லாம் ரொம்ப இக்னோர் பண்றாங்க அல்லது அவமானப்படுத்துகின்ற வகையிலே அவரை ட்ரீட் பண்றாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா அல்லது திரு ஷா போன்றவர்கள் வந்தாங்கன்னா அவரை பார்க்கறது கூட ஒரு அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்புறம் அழையாத வீட்டுக்கு விருந்தாளி என்ற வகையில் அவர் எதற்காக போனோம்? அதே நிலைமை தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும். எத்தனையோ ஐ திங்க் அவர் தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு என்டிஏல இருக்கேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கும்பிடு போட்டு எல்லாருக்கும் அப்படின்னு நெளிஞ்சு வளைஞ்சு எல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனா அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல அப்படின்னா, அவருக்கும் சரி அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய வெறுப்பு தான் என்டிஏ மேல வருகின்றது. ஆகவே இது இப்படியே தொடர்ந்து இப்ப செல்லுமே ஆனால் இவங்க திருமதி சசிகலா அம்மையாரோட ஸ்டேட்மெண்ட் அதையும் நாம பார்க்கணும். சமீபத்தில் ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்தது. அதுல கொஞ்சம் ஒரு டெட்லைனே கொடுத்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், இந்த கட்சியை 100 வருஷம் அப்படியே தொடர்ந்து இருக்கணும், அது சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்லது தான். அது ஆக்சுவலா ஏடிஎம்கேங்கிற கட்சினா அழியக்கூடாது. அந்த கட்சி தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அது ஒன்று ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட ஒரு வேண்டுதல் வேண்டாமை அவங்களெல்லாம் வச்சுட்டு அந்த கட்சியை சில பேர் பல பேர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிப்பது போல அரித்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதுக்கு அந்த கட்சி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ஏதாவது புனர்ஜென்ம வாழ்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் ஃபீல் பண்ற மாதிரி தோன்றது.